ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், மன அழுத்தம், மன இறுக்கம், இதுதான் பலவிதமான உடல் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காரணம். அண்டு உறவுகளையும் அது ரொம்ப கெடுத்து விட்டுருது. அண்டு நிம்மதியையும் கெடுக்குது. ஒர்க்கு தான் லைஃபே. இது கர்ம பூமி. அம்மா வயிற்றில் இருந்ததுலேருந்து பிறந்து கடைசியில் சாகிற வரைக்கும் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வேலையை உடல் மூலமாகவோ மனம் மூலமாகவோ புத்தி மூலமாகவோ செய்து கொண்டே இருக்க வேண்டும். 8 மணி நேரம் தூங்கியாச்சு, மீது 16 மணி நேரம் விழித்து கொண்டிருக்கும் பொழுது தான் நமக்கு சந்தோஷமும் அமைதியும் ரொம்ப ரொம்ப தேவை. அப்போது செய்கிற வேலை தான் நம்மளை ஆக்குப்பை பண்ணிக்குது. அதில் நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து தப்பிக்க முடியும். யாரோ கொடுத்த வேலையை அவங்க வேலை தானே அப்படின்னு பனிஷ்மெண்ட்டாக நினச்சின்னு பண்ணக்கூடாது. கிரட்ஜிங்லி அன்வில்லிங்லி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு வேலை கொடுத்த உடனே நீங்கள் நான் செய்கிறேன்னு ஒத்துக்கொண்ட பிறகு, ஒத்துக்க சொல்லலை எல்லா வேலையும், ஒத்துக்கொண்ட பிறகு அந்த வேலைக்கு நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் ஆத்தர், நீங்கள் தான் எல்லாமாக இருந்து அந்த வேலையை செய்து கொடுத்து முடிக்க வேண்டும். அந்த தெய்வசக்தி இந்த தெய்வசக்திகிட்ட கட்டளையாக நினைத்து செய்ய வேண்டும். ஒர்க்கிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. எப்படியும் சமைக்கணும், எப்படியும் பல டியூட்டிகளை நம்ம குடும்பத்தில் பண்ணி தான் ஆகணும், ஆஃபீஸுக்கு போகணும். அப்போது மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு, ஆட்டிடியூடை மாற்றிக்கொண்டு இந்த மாதிரி செய்யும் வேலையை நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா அந்த வேலை தான் பல பேருக்கு சோறு போடுது, நமக்கும் சோறு போடுது, நமக்கு கம்ஃபர்ட்ஸ் கொடுக்குது. ஒர்க் இஸ் வர்ஷிப்னு அதான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ எந்த வேலையுமே நேசித்து செஞ்சீங்கன்னா ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். எனர்ஜி லெவல் பில்டப் ஆகும். நம்ம பிடிக்காம அன்வில்லிங்லி கிரெட்ஜிங்லி எதிர்பார்ப்போட ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன ரெகக்னேஷன் கிடைக்கும் நினச்சிக்கிட்டு சர்டிஃபிகேட் கிடைக்கும் நினச்சிக்கிட்டு பண்ணினோம்னா மன அழுத்தம் தான் மிஞ்சம், ஒர்க்கு பெர்ஃபார்மன்ஸும் போயிடும். அதனால தான் பெர்ஃபார்ம் யுவர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபர்கெட் த ஃப்ரூட்ஸ் தேர் ஆஃப்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இன்னிலேருந்து நம்ம செய்யும் வேலையை நேசித்து செய்வோம். ஆஃபீஸில் வேலை பார்க்கும் பொழுதோ ஆஃபீஸ் பாஸை காக்கா பிடிக்கிறதுக்காக செய்யக்கூடாது. அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஒர்க்கில் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம செய்யணும். அண்ட் ஓவரால் கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணணும். கூட ஒரே ரேங்கில் உள்ள கொலீக்ஸோட ஃப்ரெண்ட்லியாக இருக்க கற்றுக்கணும். கீழே உள்ள நமக்கு கீழ் ரேங்கில் உள்ளவங்களோட நட்போடையும் அவர்களை ஊக்கப்படுத்தியும் நாம் வேலை செய்ய வேண்டும். நம்மக்கிட்ட இன்டிஃபரெண்ட்டாக இருக்காங்க பாருங்கள், அவங்கள பற்றி ஒரி பண்ணிக்கக்கூடாது. நம்ம அதனால் வெறுப்பை காட்டக்கூடாது. விலகி நின்று அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்மள என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். இப்படி வாழ்ந்தால் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாக இருக்கும். எதையுமே நேசித்து பண்ணுங்க, இல்லாட்டினா அதை செய்யாதீங்க. சமைக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் ஒட்டரை அடிக்கிறதா இருக்கட்டும், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே செய்யும் செயலை நேசித்து பண்ணுங்க. அதுதான் தியானம், அதுதான் வர்ஷிப், அதுதான் எல்லாமே. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம். இறைவா நன்றி.